ஸ்ரீ குருப்பியோ நமக. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற, என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம், நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை களைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கி 2025 வருடம் சனி பெயர்ச்சி. பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது. அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து மகிழ்கிறேன். இப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னோடனே நம்ம நிறைய பயம் வரும். காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. காரணம், நமக்கு தவறாகவே பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள். சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா, தொண்டுகள், அது செய்ய வேண்டிய பணிகள், அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை கர்மான உடனே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதனால் நம்மளுடைய பல குருமார்களெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க. இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கும்பத்தில் இருக்கிறார். அவர் அவர் கிட்டத்தட்ட மார்ச் 29 சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவான் எங்கே கிளம்புறாரு? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்து பிரதமை திதியில் 9:44 PM மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன செய்வார்? நல்லதை தருவார். குருவினுடைய வீட்டில் இருக்கிறார், சொந்த வீட்டில் இருந்தார், இப்போ அங்கே போகிறார். இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி சுபக்கோள்கள், இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 சுபக்கோள்கள். இவங்க 3 பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை சனியினுடைய குணங்களை எல்லாம் அவருடைய பார்வையால் சொல்லுவார். 3, 7, 10 பார்வை. இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார். சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான எனர்ஜி. அப்போ அதை என்ன செய்யும்? அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும்? இருளாக்கி விடும். சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 8ல் இருக்கிறார். நோய் கூடுதலாக வரலாம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், ருண ரோக சத்துருக்கள் அதிகமாக இருக்கலாம். 6ஆம் இடத்தின் அதிபதி தன் வீட்டிற்கு பரிணாமம் உபஜயஸ்தானத்துக்கு போயிருக்கார். சிம்மத்திற்கு 6ஆம் இடம் உத்தியோகம், உத்தியோகத்துக்குரியவர் 8ல் இருக்கிறார். அப்போ உத்தியோகத்தில் கடுமையாக நீங்கள் வேலை பார்த்தாகணும். எவனையும் நம்பக்கூடாது, அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. 24 மணி நேரமும் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா சனி உங்களையே கெடுக்க மாட்டார். அதனால் எந்த செயலையும் யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. சிம்மராசிக்காரங்க யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. எழுத்துப்பூர்வமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சத்தியபூர்வமாக செயல்படணும், யாரையும் கோபிக்கக்கூடாது, எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது. இல்லைன்னா வேலைக்காரனுடைய பிரச்சனை அதிகமாகிடும். சனியினால் தொழிலாளிகள் அவங்க மூலியமாக உங்களுக்கு சிம்மத்துக்கு 10ஆம் இடமான கௌரவம் பாதிக்கப்படும். கௌரவமான தொழில், அந்த 10ஆம் இடம் நல்லா இருக்குது. இந்த சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல
எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சனியினுடைய பார்வை இருக்குது. அப்போ 8ல் இருக்கிற சனி ஒரு வலி, ஒரு வேதனை, அசிங்கம், அவமானம், கீழே விழுதல், துன்பப்படுதல், கசப்புத்தன்மை, போராட்டமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், தடையை கொடுப்பார். அப்போ சனி தடையை கொடுக்கலாம், தாமதத்தை கொடுக்கலாம், கௌரவத்துக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், நல்லா போய்கிட்டு இருக்கிற தொழிலில் லேபர் ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அவரே 6ஆம் இடத்துக்குரியவர், உழைப்பு. அப்போ உழைப்புக்குரியவர் அதிகமாக இரட்டிப்பாக உழைத்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அது வகையில் தான் கஷ்டம் இருக்கும். அதனால் 8ல் சனியும் தான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு இல்லை. வேலையை தேடி நீங்கள் ஓடணும், வேலை உங்களை தேடி வராது. சிம்மத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம். பாருங்கள், ஏற்கனவே பாருங்கள், மார்க் சிகப்பு மார்க் போட்டதெல்லாம் பிரச்சனைன்னு இருக்குது. அப்போ சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன ஆகும்? என்னென்ன பிரச்சனை வரும்? பல்லு சம்மந்தமாக பிரச்சனை வரும், உணவுகளில் சம்மந்தமாக பிரச்சனை வரும், குடும்ப உறவுகளில் பேச்சு கவனமாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு துட்டுக்குத்தனமாக அகராதியாக பேசுனோம்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வந்துடும். அதனால் 2ஆம் இடம் தனம், பணத்தை கணக்கச்சிதமாக செலவழிக்கணும். கடன் யாருக்கு கொடுத்தாலும் வராது, வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியாது, வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்புறம் சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகன, சொத்து, சுகம் நல்லா இருக்குது. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரர்கள் வகை ஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு ஸ்தான பலம் இருக்குது. அப்போ புதிய திட்டங்கள், புதிய மாதிரி விஷயங்கள், எழுத்து, செய்தி, தகவல், தொழில்நுட்பம், வர்த்தகம், இது போன்ற விஷயங்களுக்கு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம், ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையினா சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு வீடை விற்கலாம், வீடை மாற்றலாம், இடத்த கொடுக்கலாம், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகலாம், ட்ராவலிங் பண்ணலாம், வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளிநாடு போகலாம். அப்போ 3ஆம் இடம் முயற்சி, வெளிநாடு போவதற்கு இந்த இடத்திற்கு காலச்சக்கரத்துக்கு 12ல் சனி இருக்கிறனால இந்த 3ஆம் இடம் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளுக்கு போய் இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் சுலபமாக கிடைக்கும். சரி, அப்போ இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் தாயாருக்கு ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை நீங்கி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? வீடு, வண்டி, வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாம் அமையும். புரியுதுங்களா? பழைய சொத்துக்களை வச்சுட்டு புது சொத்து வாங்கலாம். அப்புறம் சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள் வகைகளிலே அங்கே கவனம் தேவை. அங்கே 4ஆம் இடத்துல ஹையர் ஸ்டடீஸில் கொஞ்சம் மஞ்ச நிலை ஏற்படும். அவர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், டயர்ட்னஸ் வரும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். அதனால் சிம்மராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ வழிபாடுகள். அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் வகைகளில் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ கல்வி ஸ்தானம் பாதிக்கப்படும். குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானத்தில் சனி, அது கசப்பு. ஏற்கனவே இங்கே மார்க் போட்டிருக்கேன். சிம்மராசிக்கு உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்குது, வேலை பார்க்குறான். ஒரு பக்கம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, பட்டம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும், பதவி ப்ரமோஷன் உண்டாகும், நல்ல வருமானங்களில் ஈட்டலாம். ஸோ இந்த இடம் 6ஆம் இடம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் அங்கே ஒரு கசப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடத்திற்கு அதிபதி இவருக்கு 8 வரும்போது மனைவியுடன் கூட வேலை பார்ப்பவர்களுடன் சமுதாயத்தில் உங்களுக்கு ஆதரவு தருகிறவர்கள், நண்பர்கள், இவர்கள் வகைகளிலே சிரமத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கலத்திரத்தில் பேசுவதில் கவனம். மனைவி பேசுவா. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம், உங்கள் மனைவிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து பார்க்குறனால பணம், எழுத்து, பேச்சு, தகவல் தொழில்நுட்பம் மாதிரி பேசுவதில் நிறைய வரும். வார்த்தையை பேசணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடும். சண்டை வந்து உறவுகள் பிரியலாம். சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள்லாம் போவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி இடத்துல ஓவர் டியூ எடுத்துக்கக்கூடாது அவங்ககிட்ட.
அது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறனால ரொம்ப உடல் வலி வேதனை இருக்கும். கால்கை வலி, மூட்டு வலி, எல்லா குடைச்சல்களும் வரும். அவரே 6 8 இருக்கிறனால வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஜீரண உறுப்புகள் ப்ராப்ளம், அது மாதிரியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ சிம்மராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், அப்பாவுக்கு 12ஆம் இடம், அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும். அப்பாவுக்கு 6ஆம் இடத்துல 12ல் இருந்த சனி பார்க்குறாரு. அதனால் வைத்தியம் தீராது. ஜாதகர் வெளியில் போய் இடம் விட்டு இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வெளியில் போய் வைத்தியம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சனினா ட்ராவல், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஆமாம். அப்போ அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சனி, அவருக்கு அப்பாவுக்கு இங்கே எந்தெந்த வீடு பாதிக்குது? 5ஆம் இடம். குழந்தைகள் மேலே கவலைப்படுவார். அதே போல் பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாட்டு மேலே பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை வரும். அப்பாவுடைய சொத்துக்களில் அப்பாவுக்கு குழந்தைகளை பற்றிய கவலை, அப்பாவிற்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதனால் இந்த சனி பகவான் 2ஆம் இடம், அப்பாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்? பல்லு, முகம் சம்பந்தமாக பிரச்சனை வரும். அதனால் கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வரும். அதனால் பல்லு வலி வரும். ஆமாம், அந்த மாதிரி. அப்போ அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடம், அப்பாவுக்கு 9ஆம் இடம். அப்பாவுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் தடை ஏற்படும். அப்பாவோட பாக்கியத்திலேயும் சனியினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் அது ஒரு விரயத்தையும் தன் பார்வையில் மாற்றி அமைச்சு கொடுப்பார். ஸோ அதனால் இந்த சிம்மராசிக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கடுமையாக உழைக்கணும், ஸ்கெட்சு போட்டு உழைக்கணும், நேரங்காலம் பார்க்காம இருக்கணும். அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம். அப்போ லாபமும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே காட்டுது. ஆனால் இங்கே லாபத்துக்கு 10ல் சனி இருக்கிறனால லாபத்தை விட்ட பார்க்கல. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சனியினுடைய 3ஆம் பார்வை ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த வீட்டிற்கு இங்கே 12ல் சனியின் பார்வை இருப்பதனால இங்கே மூத்த சகோதர சகோதரர்கள் நண்பர்கள் வகைகளில் ஒரு விரயத்தை சந்திக்கலாம். அவர்களுக்கு தொழில் செய்ய போகிற இடத்துல குடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கணும். இங்கே இது பொறுத்தளவில் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அவர்கள்ட்ட பேசுவதிலையும் கவனம் இருக்கணும். அதே போல் சிம்மராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், தாம்பத்திய சுகம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கடமையில் எது எது இருக்குன்னு விழிப்புணர்வாக சொல்லியிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டு அதில் கவனமாக இருக்கணும். பிறந்த காலத்தில் இந்த சனியினுடைய பார்க்குற இடங்களில், இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிற இடங்களில் இந்த குருவோ சுபக்கோள்கள் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. சனி ஸ்டார் மார்க் போட்ட இடத்துல பாபகோள்கள் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ சனியோ இருந்தால், கேதுவோ இருந்தால் ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான கர்மவினை இருக்கும். சிம்ம ராசிக்கு 8ல் சனி. இந்த சனி இருக்கிற இடத்துல ஒரு குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று பார்த்தாலும் சரி, இவ்வளோதான் சனி பகவான் செய்ய போகிறார். நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முதல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அருகில் இருக்க பிள்ளையார் கோயிலை வணங்காமல் போகாதீங்க. வீட்டில் விளக்கேற்றிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுங்க. சனிக்கிழமை தோறும் எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். குச்சனூர் சனீஸ்வர பகவானை பிடித்து கொள்ளுங்கள். அதுபாரு திருக்கொள்ளிக்காடு சனி பகவானை வணங்குங்க. விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். தற்பாரணீஸ்வரர் திருநள்ளாறிலே சென்று அங்கே விளக்கேற்றி சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உங்கள் ஆயுளுக்கு விளக்கேற்றுங்க. ஸ்ரீவாஞ்சியம் சென்று வர வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.